எனக்கு முன்பதாக வர வேண்டிய அவை காவலர் அவைக்கு வருவதுக்கு என்ன நேரம்? எங்க ஊர்ல எந்த ஒரு ஏக்கரா நிலம் ஒரு ஏக்கரா நிலம் மிச்ச பேசுறா அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. என் நிலத்தை பத்தி தான் எனக்கு தெரியும். தெரியுமா எங்க ஊர்ல எந்த இருப்புடி மண்டி மட்டும்தான் இருப்புடி மண்டி. ஆமா மத்தவங்க கட்டப்புடிய நான் மனு போனங்க சேடை ஓட்டி சரி இந்த ஒரு ஏக்கர் அண்டை வெட்டிட்டு அரசாங்கத்தை போனமே சொல்லிட்டு நிலைக்கு போனா அண்டை வெட்டிக்கினே இருந்தாங்க. 2 கைனி வெட்டினேன். அதுக்கு மேல முடியல, பசி எடுத்துக்கிச்சு. எங்க அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வந்து வச்சு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இந்த இரும்புடி மம்டியான வெட்டின பாரு எத்தனை வேறுக்கு மேல வச்சுட்டு நிலைக்கு நான் மேல போன சாப்பிட்டேங்க. உடம்பு ஆயிடுச்சா இருந்தது. வேப்பரத்து நான் எல்லாம் கம்மனு பார்த்து தூங்கிட்டேன். 11 மணிலாம் போய் சாப்பிட்டேங்க. ஒரு 2 மணி தான் எழுந்து வந்து மறுபடியும் இந்த பொறியா இருக்கிற அண்டையை வெட்டிட்டு அரசாங்கத்தை ஓடணும்னு சொல்லிட்டு விட்டு ஓடி போய் மண்டி மேல கை வச்சா எஜுமா என் மண்டிக்கு ஜொரம் அடிக்குது எஜுமா. நம்ம போய்கிட்டே இதால் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுரு ஒன்று சுருக்கு போட்டு மண்டி கைத்துல மாட்டு நாளைக்கு ஓடனே தர்ம ஹாஸ்பிட்டலுக்கு. ஆமா டாக்டர் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்கிறாருங்க. ஆமாங்க ஐயா இந்த மாதிரி என் மண்டிக்கு சொல்ல அடிக்குதுன்னு அவர் சரி மாறப்பட்டு இப்படி அவர் மாதிரி அவரே பிடிச்சிக்கினாரு. அவரே பிடிச்சிக்கிறாரு. என்ன சொல்றேன் சத்தியமாங்க 11 மணிக்கு மம்டியத்தை வெறுப்பு மேல வச்சுட்டு 2 மணிக்கு வந்து எடுத்தாக்கா கதை மம்டியை கால பிடிக்க முடியல சொல்லாடிக்கிறீங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு மம்டி நினைச்சுக்கிறாங்க. வேலைக்கு போனாருங்க. ஹாஸ்பிட்டல் ஒரு தொட்டி ஒண்ணு கட்டி வச்சுக்கிறாங்க. இந்த கவுத்த அழுக்கா தூக்கி போய் மம்டியோட அந்த தொட்டில 2 அமுக்கு எடுத்துன்னு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. இப்ப பாரு மம்டிக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டாரு. மம்டி மேல கை வச்சா மம்டி சொல்லுமா மம்டி எடுத்து வீட்டுல வச்சுட்டு அரசாங்கத்துக்கு போனமே சொல்லிட்டு நினைக்க வீட்டுக்கு போனீங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா எங்க அம்மாளுக்கு சொல்றேன் எங்க அம்மாவுக்கு சொல்ல அடிக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போக முடியாது, நேரமா ஆகி போச்சு. அரசாங்கத்துக்கு போனா கம்யூனிட்டி அடிப்பான். உங்களை பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்றேன். நான் நல்ல யோசனைக்காரங்க. நல்ல ஞாபக சக்தி எனக்கு அதிகம். சக்தி 40 கிலோமீட்டர் தள்ளி போறதா சீக்கிரம் போயிடுவீங்க. என்ன பண்ண டாக்டர் நம்ம மம்டிக்கு என்ன வைத்தியம் பண்ணாரு? மம்டியை தண்ணி போட்டு அமிச்சாரு. நிலைக்கு கிட்ட ஓடுங்க. ஒரு தாம்பு ஒன்று எடுத்துன்னு வந்தேன். எங்க அம்மா கையும் காலி கட்டி என் வீட்டு பின்னாடி ஒரு உரகணம் இருக்குது. அந்த உரகணத்துல 2 மணி நேரம் விட்டு எங்க ஆத்தால விட்டு தூக்கி ஏத்து பார்த்தா வெளியே
வந்துட்டேன் 2 மணி நேரம் கழிச்சு எங்க அம்மாவோட மேல தூக்கி பார்த்தா எங்க அம்மா அப்படியே எங்க ஆத்தால எதுவுமே அடகலம் பண்ணிட்டு வரத்துக்கு தான் இவ்வளவு நேரம். சம்பந்தங்கள சொல்லி அனுப்பிச்சிட்டேன். யாரையும் முக்கி போச்சு. வர கம்யூனிட்டிங்க எல்லாம் துணி தான் எத்தனை வந்து தரானு எவ்வளவு கைகுலி துட்டு தர தான் கீப்பேன் அது ஒண்ணு கேட்க மாட்டேன். என்ன வச்சா நான் திருப்பி எது கேட்க மாட்டேன் என்ன தாட்சி கிடப்பேன். ஊர்லயே உனக்குதான் ஒரு ஏக்கர் நிலம். அது மம்டி என்ன புரியுது? இரும்புடி மம்டி. இரும்பு பூடி மம்டி 1 ஏக்கர் நிலத்துக்கு. ஆமா, நிலக்கிழார் என்றால் என்ன? நிலக்கிழார். அப்படின்னா யாரு அவரு? நிலக்கிழார் தெரியாத உனக்கு? நீ 1 ஏக்கராக மம்டி பூடி இரும்புல போட்டு வச்சிருக்கிறேன். அவங்களும் எதுல போடணும்? மம்டி அங்க ஒண்ணு கேட்க மாட்டேன். என்ன வச்சா நான் திருப்பி எது கேட்க மாட்டேன் என்ன தாட்சி கிடப்பேன். ஏதோ ஒன்னால முடிஞ்சா நீ ஆம்பளியா இருந்தா நீ ஆம்பளியா இருந்தா என் மச்சான் போன காலம் கூப்பிட்டு அடிச்சுப்பாங்க. அப்புறம் மலர் உரிக்கிறான் பாரு. அவன் சொல்லி நடக்கிறான், இவன் என்ன பூசி நாச்சுக்கிறான். சத்தியமா உதக்கி இங்க செங்கல் சொல்லி
ஏத்துன சரியான பூனை காசு பொறி போன காசு அதேதான் இவன் என்ன சொல்றான எல்லாமே உனக்கு தான் தெரியும் ஆமாடா என்ன சொல்ல உனக்கு தான் தெரியும் சொல்லி தொலையாடா மொத்தா தாலி அடடா என்ன பண்ணி ஆசிங்க ஆமா இவன் என்ன தெரியும் வண்டிலே வீரா பாவி ஐடி எழுந்தாதான் சொல்லுவான் இவன் கதை சொல்ல மாட்டான் சொல்லினாரு தெரியாம மாட்டிக்கினேன் எங்களால 2 கோட்டை புடிச்சிட்டு ஆனா கை கல்ல போய் படுத்து ஆமா கை நாளைக்கு பிரியாணி பச்சைமா கோயில் வரும்ல அப்ப பாத்துக்கலாம் பச்சைமா கோயில்ல ஐயாவுக்கு என்ன வேலை? பிரியாணி போட்டா அவர் தான் ஃபர்ஸ்ட் வேலையே பிரியாணி போட மாட்டாங்க. யாருன்னா போட்டாங்கன்னா ஐயா போய் சாப்பு வர சொல்லி போச்சு உலகால பாவி முடிச்சு அறுத்து வாயில போட்டு அவன் தான் அத்தை சொன்னா அவனை பம்பு வச்சுக்கிறா பாவி அறுத்துக்கிச்சு சொல்லி தொலையாண்டா விருந்தாடிக்கு போறது பையா அந்த எனக்கு குஷன் ஆச்சு பொண்டாட்டி விட்டாலும் விடுவா மாமியாரு கேப்பாரு மாமியார் கல்யாணத்துக்கு சீதனமா கட்டுறது 3 பட்டை வெள்ளி அண்ணா கயிறு யாரா பட்டை வெள்ளி அண்ணா கயிறு அச்சு அடியில அத்துக்கு தொங்குது
இப்படி இங்கே நான் பேசுவதற்கு யார் காரணம்? ஆ? இப்படி நான் பேசுவதற்கு யார் காரணம்? வாத்தாளம் ஒப்பனம் அங்க வேலை செய்யாத அந்த அவன் அண்ணா பாரு சொல்லி குறை கிடையாது. ஏய், இவங்க அப்பா புடிச்சு விட்டு வாழ மாட்டேங்கிறீங்க. நடக்கிறாரு அவரு. போனுதான் இருக்காரு அவரு. ஒப்பனா. எங்க ஊர்லயா? ஏன் தெரியுமா? சேராவத்தியா? ஆமாண்டா, யாரு? எல்லாருக்குமே வைத்தியம் பார்க்க முடியல. அதான் எவரு? லோகநாதன் ஐயா அவர்கள். ஏன் டாக்டரா? ஏய், எந்த ரெண்டு எம்பி பேச்சா? உங்க அம்மாவுக்கு புள்ள ஊத்துட்டானா? எம்பி பேச்ச ஆயிட்டு எதுக்குடா? அவருக்கு என்ன பண்ண முடியும்? அவன் ஏற்கனவே மாணவரே கொடுத்தாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கு ஊசி போடுறாரு. ஏய், அப்படி இருக்க இந்த நாட்டின் பேர் என்ன? நாட்டின் பேர் என்ன? தமிழ்நாடு ஏய், ஆந்திராவாட ஆப்பிரிக்கா போறது ஆப்பிரிக்கா போறீங்கல்ல, பங்காளத்துக்கு வாங்க. பகார்ந்து வருங்க. ஏய், நாட்டின் பேர் என்ன? ஒழுங்கா சொல்லு. மகேந்திராபுரி நாடு. மகேந்திராபுரி வாயில என் போட இந்த நாட்டை ஆண்டு வரும் மன்னருக்கு அருகாமல் இருக்க வேண்டிய அமைச்சர் கருணாகரன் வாழ்க அமைச்சர் கருணாகரன். வாழ்க வாழ்க அமைச்சர் பிளாக்ஸ்னர் பொம்பளை விளாக்கு சினாக்கு என்ற பெயரோடு வந்து வருகிறேன். பாம்புக்கு பள்ளியில விஷம், ஏலக்கு கொட்டிக்கிற விஷம், இந்த கருணாகரன் உடம்பெல்லா விஷம். அப்படி இருக்க எனக்கு நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? எனக்கே இந்த உலகில் யாரு? எனக்கே இந்த உலகில் யாரு? இந்த உலகில் இந்த உலகில் நினைக்கிறீர்கள் யாரு? இந்த உலகில் எந்த இருக்கிறீங்க? இந்த உலகில் நினைக்கிறீர்கள் யாரு? இந்த உலகம் என்னை பற்றி உலகம் என்ன போட்டு அனுபவம் எனக்கு ஏன்
சத்தப்பட உட்காருங்க அண்ணா, உட்காருங்கண்ணா. அமைதி. அச்சமில்லை உச்சி மீது வா நிறுந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று கச்சிதம் எடுத்துரைத்த கவிக்குள் பாரதிக்கு ஒரு வணக்கம். கல்லடிப்பட்டு கசையடிப்பட்டு கடும் சிறையில் சக்கிருத்த வாவோ சிதம்பரனாக்கு ஒரு வணக்கம். நாடு காக்க தன் மானம் காக்க தம் உயிரை தூசண மதித்து மரக்கலையில் தூக்குகிற முத்தமிட்ட மா வீரர் கட்டபொம்மனுக்கு ஒரு வணக்கம். அது மட்டுமா, தாய்த்தப்பட்ட இதயங்களில் என்ற மணியா ஜோதினுக்கும் மேதை அண்ணல் அம்பேத்கருக்கு ஒரு வணக்கம். யுனிவர்சிட்டி கலதேவி நாடக மன்றத்திலே கண்டுகளுக்கு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய கோடான கோடி கலதேவி நாடக மன்ற ரசிகர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். நான் யார்? என்னுடைய பேர் என்ன? என்னுடைய நாடோ இந்த மகேந்திராபுரி நாடு. இந்த மகேந்திராபுரி நாட்டில் ஒரு ஏழ்மையான குடியில் பிறந்தவன். எனது பெயரோ சுந்தர். எனக்கோ ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை சுகந்தி. நாங்கள் இருவரும் ஏழ்மையான குடியில் பிறந்திருந்தாலும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அனுதினமும் என் அன்பு தங்கையை காண்பது வழக்கம். அன்பு தங்கை சுகந்தியை பார்ப்பது வழக்கம். என் தங்கச்சி இந்த அண்ணனுக்காக வழி மீது விழித்து காத்துக் கொண்டிருப்பான். தங்கையை பார்க்க வேண்டும். எப்படி செல்ல வேண்டும்? ஆனந்தமாக ஆடி பாடிக்கொண்டே செல்ல வேண்டும். தாய்த்தப்பட்ட இதயங்களில் என்று மணியா ஜோதி இருக்கும் மேதை அண்ணல் அம்பேத்கர் போல பாடிக்கொண்டே செல்ல வேண்டும். போராடி சாதனைய பெற்றவரே நீங்கள் மறுபிறவி வந்திடையா சாதியத்தை சங்கரித்த சமத்துவத்தை மீட்டெடுத்த போர் முரசாய் அவதரித்த எங்கள் போர்வாளி வந்திடையா இன்று அரசியலில் ஆட்சி தந்த எங்கள் அதிகார ஆண்டவனே அண்ணனே அழைக்கின்றோ. நீங்கள் மீண்டும் இங்கே பிறந்திடையா நீ பிறந்திடையா
நல்ல பேரையும் புகழையும் வாங்கி தருவதுதான் ஒவ்வொரு தமிழ் குடிமகனுடைய கடமை. என்ன இது இவ்வளவு தூரம் வந்தோம், என் அன்பு தங்க சுகந்தியை காண முடியவில்லையே. என் தங்கச்சிக்கு எப்போதுமே விளையாட்டு புத்தி தான். தங்கா சுகந்தி அமதி அமதி சலான் நான் ஒரே சத்தமா இருக்குதா அமதி அமதி சலான் அமதி நான் சத்தம்